தொடர்ந்து எல்லோரையும் இணைத்து போகின்ற ஒரு ரயில் என்ஜினாக நான் இருக்க விரும்புகிறேன். இது ஆர்கனைஸ்டாக போகணுன்னா எப்போதுமே உங்களுக்கு ஒரு ரயில் பெட்டி கேதுவை குறிக்கும், ஒரு தண்டவாளம் கேதுவை குறிக்கும். அதாவது ஒரு பெட்ரோல் பங்க்கில் க்யூ நின்னீங்கன்னா கேது தான். எனக்கு கேது ஆதிக்கம் கொஞ்சம் அதிகங்க. என்னோடய ஜாதகத்தில் எல்லாமே கேது ஆதிக்கம் கொஞ்சம் அதிகம். அதனால தான் என்னவோ நான் பை பர்த் நான் ரோமன் கேத்தலிக். ஆனாலும் நான் எல்லா ரிலிஜனையும் தாண்டி மதங்களை கடந்து இந்த ஞான தேடலில் போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கேது நவகிரகங்களில் மிகுந்த வலிமையானவர். கேது நவகிரகங்களில் மிகுந்த வலிமையானவர். அந்த கேதுனா டிசிப்ளின் தான். அப்போ நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். நம்ம ஏதாச்சும் கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அதை விடணும். வயசாக 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 நம்ம ஒரு நேர் சிந்தனையில் இருக்கணும். ஒன்னஸை நோக்கி போகணும். ஒற்றைத்தன்மை, ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள், ஒரு வேலையை ஒன்றை செஞ்சாலும் உருப்படியாக செய்யணும். அந்த மாதிரி தன்மையில் போகணும். அப்போ இந்த கேது உங்களுக்கு ஜோதிடத்துக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நிறைய பேரோட கருத்து. ஜோதிடம் என்றாலே புதன் தான் ஜோதிடத்துக்கு தேவை. சில பேரோட கருத்து குருவுக்கு கூட ஜோதிடத்துக்கு சம்பந்தம் இல்லை, புதன் மட்டும்தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள். நவகிரகங்களும் இணைந்தது தான் ஜோதிடம். அதில் ஆத்மார்த்தமாக ஜோதிடம் வரணும் அப்படின்னா கேது அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். கேது அருள் அப்படின்னா என்னென்னா, டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடையாது. 1 0 இந்த 2 தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். இப்போ கம்ப்யூட்டரை நம்ம அஸ்ட்ராலஜியில் கேதுவோட தான் சொல்லுவோம். எலக்ட்ரானிக் ஃபீல்டை கம்ப்யூட்டர் ஃபீல்டோ எலக்ட்ரானிக் ஃபீல்டையோ நம்ம கேதுவோட தான் சொல்லுவோம். ஏன் கேதுவோட சொல்கிறோன்னா, அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் கரண்ட்டு போச்சுன்னா 1, கரண்ட்டு போகலன்னா 0. அதுக்கு பைனரி மட்டும்தான் தெரியும். 1 0வை தவிர வேறு எதுவும் தெரியாது. நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியாத துறைகளே கிடையாது. எல்லா துறைகள்லையும் நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணாலும் அடிப்படையில் அது புரிஞ்சிக்கிறது 1 0ல் தான் முடியுது. அந்த 1 0 தான் கேது, இருள் வெளிச்சம் அந்த மாதிரி. அப்போ அந்த ஒன்னஸ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கும். அதனால் நான் உங்ககிட்ட எல்லாம் என்ன கேட்டுக்க விரும்புகிறேன்னா, நீங்கள் கேதுவை லைஃப்பில் பிடிச்சிக்கணும். கேதுன்றது குறுகிய பாதை, ராகுன்றது அகண்ட பாதை. அதாவது உலக மாயைகள், ஆசைகள், இது எல்லாமே ராகுவை தான் குறிக்கும். ராகு தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் குறுகிய பயணத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா தான், கஷ்டமான வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அதை ஒரு ஸ்ட்ரெயிட்னஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் கேதுவை உங்களுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு கேதுவின் சித்தாந்தங்களை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களை ஃபஸ்ட்டு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சி வரும், இன்பம் வரும், துன்பமே வராது. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ ரயில் தண்டவாளத்தில் ட்ரெயின் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதில்ல, அது ஒரு கேது தான். புரியுதா? ஒன்னஸ் தான். அந்த ட்ராக்கை தாண்டி அது போகாது. இப்போ பஸ்ஸு வேறு டைரெக்ஷனில் போகுதில்ல, அப்போ அந்த ஒரே ட்ராக்கில் ஒரே விசையில் போகிறது தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். எரர்ஸை குறைக்கும், ஹியூமன் எரர்ஸை குறைக்கும். இப்போ ஒரு ஃப்ளைட்டில் போகிறதோ, ஒரு நடந்து போகிறதோ, இல்லை பஸ்ஸில் போகிறதோ, ட்ரெயினில் போகிறதோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வெவ்வேறு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஆனால் இதில் மாஸ் க்ரௌடை, பெரிய க்ரௌடை வெகு இலகுவான எளிய விலையில் சாமானியர்களும் போமான ஒரு சாதாரண ட்ரெயினில் தானே போகிறாங்க. 2-3 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டோம்னா 200 300 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சிட்டிக்கு வேணாலும் போகிற அளவுக்கு தான் ப்ரைஸ் இருக்குது. அப்போ கேது எளிமையானவர்களுக்கானது, அது நிறைவானது, நேர்மையானது, திட்டமிட்டது, நேரம் தவறாதது. கேதுவோட பயன்கள் பாருங்கள். நீங்கள் ரயில்வேயை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்தியன் ரயில்வே சிஸ்டம் இயங்கிறத பார்த்தீங்கன்னா நேரம் தவறாமை வருது, டைம் கீப் அப் பண்ணுது, நிறைய மக்களுக்கு சேவை பண்ணுது, குறுகிய கட்டணத்தில் பண்ணுது, முன்கூட்டியே திட்டமிடுதல் பண்ண வைக்கிது, அதுக்கு தட்கல்ன்ற ஒரு திட்டத்தை கொடுக்குது, தட்கலில் ப்ரீமியம் தட்கல் கொடுக்குது. ஸோ எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இந்தியன் ரயில்வே வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை நம்ம திட்டமிடுதலாக பயன்படுத்திக்கணும். இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னார் சார், நம்ம அந்த எஸ்ஆர்ஹெச்சா, அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன?
அந்த ஹாஸ்பிட்டல் பேர் நான் கேட்டு சொல்கிறேன். 1000 பேர் சாப்பிடுவாங்களாம், ஆனால் 1000 பேருக்கும் சாப்பாடு வந்து துள்ளி கூட சிந்தாமல் அந்த பேர் வரும். சாந்தி. அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சார் பெருமையாக சொன்னாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எளியவர்களுக்கான உதவிகளை செய்கிறாங்க, குறைந்த விலையில் மருத்துவமனை நடத்துகிறாங்க. அந்த ஃபுல் நேம் என்ன சார்? அந்த சாந்தி சோஷியல் சர்வீஸை பார்த்து நாங்கள் நேற்று அட்மையர் ஆகிட்டு இருந்தோம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1000 பேர் சாப்பிட்டாலும் வந்து ஒரு துளி சோறு கூட சிந்தாதுன்னு சொன்னார். நான் கண்டிப்பாக போய் சாப்பிட்ணும் சார்னே. நேற்று டைம் கிடைக்கல, இன்றைக்கி நைட்டாச்சும் போய் சாப்பிடணும். அது கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஒரு ஐக்கானாக இருக்குது அந்த சாந்தி சோஷியல் சர்வீஸ். அந்த மாதிரி ஒரு மருத்துவமனை, அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம போகும் பட்சத்தில் மட்டும்தான் வெற்றி என்றைக்குமே இருக்கும். அது எல்லாமே ஒரு ப்ராசஸில் வரணும். இது எல்லாமே ஒரு ப்ராசஸில் ஸ்ட்ரீம்லைன் ஆகணும். அந்த ப்ராசஸை கட்டமைக்கிறதுல தான் நம்ம தவறிடுறோம். அந்த ப்ராசஸை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில், குடும்பத்துலேயும் தொழிலையும் கட்டமைக்கணும். அந்த ப்ராசஸ் சுற்ற ஆரம்பிச்சதுன்னா அந்த ப்ராசஸை பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அப்போ நியூட்டனோட அந்த விதி என்ன சொல்லுது? ஒரு பொருள் வந்து வெற்றிடத்தில் நேராக போகும் பொழுது வேறு ஒரு பொருள் அதை தாக்காத வரைக்கும் அது ஒரே ஸ்பீடில் போகுன்றது தான் இயற்கையோட பௌதீக விதி. சரியா? அப்போ ஒரு பொருள் ஸ்பேஸில் வந்து இப்போ பூமி முதற்கொண்டு எல்லா கிரகங்களும் அதோட வட்டப்பாதையில் சுற்றுது. எந்த சூழ்நிலையிலையும் அந்த வட்டத்தை அது தாண்டதில்லை. ஏன்னா வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் எந்த ஒரு கோளையும் போய் இடித்து அதோட டைரக்ஷனை மாற்றுறதில்லை. சப்போஸ் ஏதாச்சும் மீட்டியார்ஸ், ஏதாச்சும் ஒரு விண்கோள்கள், வால் நட்சத்திரங்கள் வந்து தாக்குனா கூட அது பூமியோட டைரக்ஷனை தள்ளுற அளவுக்கு நடக்கலை. அது 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 அளவில் சின்னதாக இருக்கிறதுனால பூமிக்குள்ளே வரும்பொழுதே அதோட புவியீர்ப்பு விசையில் எரிஞ்சிட்டு அது வந்து சின்ன ஒரு பொறியாக தான் விழுவுது. அப்போ இதை மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் உருவமாக ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இப்போ எப்படி மான்சூன் எப்படி நமக்கு தொடர்ச்சியாக மான்சூன் வந்து பருவகாலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, மழை காலம், வெயில் காலம், அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குதோ, அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் தசாபுத்தி அந்தரங்கள் நமக்கு மாறும் பொழுது இன்னும் கூட இன்டர்னலாக நிறைய ஸ்ட்ரீம்ஸ் நம்மளை சுற்றுது. திடீர்னு ஒரு நல்ல நேரம் வரும்போது நல்ல நேரமாகவே வந்து கொண்டிருக்கிறது, திடீர்னு ஒரு கெட்ட நேரம் வரும்போது கெட்ட நேரமாக வருதுன்னா, அப்போ இந்த நல்ல நேரத்தில் தக்க வச்சிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நல்ல நேரம் முடிய போது அதை தக்க வச்சிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு செய்கிறவங்க தான் தொடர் வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. சப்போஸ் கெட்ட நேரம் வருதுன்னா அந்த கெட்ட நேரத்திலேருந்து வெளியே இம்மிடியேட்டாக எப்படி எக்ஸிட் ஆகுறது, லாங் ரன்னில் அதில் சுழலாமல் அந்த சுழற்சியிலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரிஞ்சவங்க தான் திருப்பி வந்து வேறு ட்ராக்கில் போகிறாங்க. அப்போ இது என்ன? உங்களை சுற்றி இயக்குகின்ற ஒரு சுழற்சியில் நீங்கள் இருப்பீங்க. நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அது உங்களை இயக்குது. அப்போ இந்த இயக்கத்தை வந்து நீங்கள் உணர்றதுக்கு தான் இந்த ஜோதிடம் பயன்படும். நம்ம எந்த சுழற்சியில் இருக்கிறோம், நம்ம இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எந்த வட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோன்னா இந்த வட்டத்தில் நம்ம இருக்கணுமா இல்லை இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரணுமா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும். இது வந்து வெறுமனே விம்சோத்ரி தசாபுத்தி அந்தரத்தில் மட்டும் இல்லாமல் நமக்கு ஜோதிடத்தில் பல்வேறு தசாபுத்தி கணிதங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம தமிழகத்தில் வந்து பயன்படுத்துகிறதே இல்லை. சரியா? அந்த மாதிரியான தசாபுத்திகளை எல்லாத்தையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துறதுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு விரும்புகிறோம். இந்த குரு பாக்கியநாதன் ஃபவுண்டேஷனில் அந்த மல்டிபிள் தசாபுத்திகள் எப்படி பயன்படுத்துறது, விம்சோத்ரி தசாபுத்தியை தாண்டி தமிழகத்தில் வேறு எந்த தசாபுத்தியையும் வச்சு எந்த ஜோதிடர்களும் பலன் சொல்லுவது இல்லை, வெரி ரேர். அப்போ அடுத்த நம்மளுடைய இலக்கு இந்த குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் இந்த மற்ற தசாபுத்திகளை வச்சு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்றத ஒரு எஜுகேஷன் பண்ணுறத ஒரு அடுத்த எஜெண்டாவாக நாமும் வச்சுருக்குறோம். அது வந்து கண்டிப்பாக வெகு விரைவில் நம்ம திட்டமிடுறோம். இதை தாண்டி வந்து நம்ம இந்த மென்பொருளை தாண்டி இந்த செமினார்ஸ் எல்லாம் தாண்டி இந்த ஜோதிடர்களுடைய நெட்வொர்க்கை வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக நம்ம இதை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம நிறைய ஜோதிடர் சங்கங்கள் எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் நடக்கிறது, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வருது, மனஸ்தாபம் வருது, அப்புறம் அது பிரிகிறது. இது உலகத்தின் இயல்பு தான். உலகத்தில் வந்து பிரிகிறது
அப்படின்றது ரொம்ப இயல்பான விஷயம். அதாவது ஒரு கரு உருவாகும் பொழுது ஒரு விந்தணுவும் அண்ட அணுவும் சேர்ந்து உருவாகும் பொழுது அந்த நியூக்ளியஸ் 2 4 ஆகி 4 8 ஆகி அது ஒரு ஃபீட்டஸாக ஃபார்ம் ஆகி போகிறது. அதுக்கப்புறம் அந்த சின்ன ஃபீட்டஸ் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்றோம் இல்லையா, இது எல்லாமே பிரிவதால் தான் நடக்குது.